முதலமைச்சரினுடைய அந்த எச்சரிக்கை, தொகுதி மறுவரையறை தொடர்பான ஒரு எச்சரிக்கை, அது தொடர்ந்து அவர் பரப்புரையிலும் பேசிக்கிட்டு இருந்த விஷயம்தான். அதை மீண்டுமாக தென்றலாக இருக்கக்கூடிய தெற்க புயலா மாற்ற வேண்டாம் அப்படின்ற ஒன்றை சொல்கிறார். அது எதற்காக? இல்லை, முதலமைச்சர் சொல்கிறது தொடர்ச்சியான ஒரு பரப்புரை தான். அது தேர்தல் காலத்துக்கு முன்பிருந்தே அவங்க அதை தான் சொல்கிறாங்க. டெல்லி நம்மளுடைய உரிமைகளை பறிக்குது. இப்போ மறு தொகுதி சீரமைப்பிலிருந்து பல்வேறு விஷயங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க செய்ய போகிறாங்கங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். அந்த தொண்டு நிறுவனங்களுக்கான மசோதாவில் இருந்து வக்பு மசோதா எல்லாமே இனிமேல் தேர்தலுக்கு பிறகு ரொம்ப மோசமான மாநில உரிமைகள் பறிப்பு, மத சிறுபான்மையினர் பறிப்பு, மாநிலங்களே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நோக்கி அவங்க நகர்ந்துருவாங்களாங்கிற அச்சம் இருக்குது. அந்த பதட்டம், அச்சம், அந்த கோபம், கொந்தளிப்பு தான் முதலமைச்சருடைய உரையில் இருக்குது. ஆனால் அதிமுக, விஜய் இவர்களுடைய பரப்புரையில் எந்தவித கொள்கை சார்ந்த முழக்கங்களும் இல்லாமல் தனிப்பட்ட அவதூறு மட்டுமே இருக்குது. எந்த கொள்கை? இப்போ அதிமுக ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதில் ஏதாவது ஒரு இந்த மாநிலங்கள் சார்ந்து ஒரு அக்கறை, கவலை ஏதாவது இருக்கா? என்னென்னமோ பேசுகிறார் அவர். கொரோனா காலத்தில் அப்போ கொரோனான்னு ஒன்றும் பெருசாக இல்லை, சீனை போட்டிருக்காங்க, கொரோனா இருந்தால் இவரே போயிருப்பாருன்னு ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வைக்கிறாரு. என்னன்னு தெரியல, எடப்பாடி இதுவரையும் நான் பார்த்ததில் இப்படி தடுமாறி பேசினது இல்லை. எடப்பாடி அவர்களுடைய பழைய பரப்புரையில் கூட இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு பேசுவாரே ஒழிய, இப்போ முதலமைச்சர் குறித்தோ மற்றவங்களுக்கு குறித்தோ ஏன் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுறாருன்னு தெரியல. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க மீது தரம் தாழ்ந்த விமர்சனத்தை எதிர்த்தரப்பு வைக்கும் போது நாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில பேச வேண்டியிருக்கு. ஒரு முதலமைச்சரை பார்த்து நீங்களாம் கொரோனா இருந்தால் நீங்களே போய் சேர்ந்திருப்பீங்களே அப்படிங்கிறதுல இருந்து, கடந்த முறை நம்ம விவாதித்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்பாவை வீட்டு சிறையில் வச்சுருந்தீங்க, அப்புறம் சம்மந்தமில்லாத பொய்களாக 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஜானகி எம்ஜிஆருக்கு நினைவிடம் தரலை, இது மெரினால இடம் தரலை, காமராஜர், எல்லாமே நம்ம உண்மைக்கு மாறான தரவுகளை அவர் பாட்டுக்கு ரெகுலராக ஒப்பிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறார்.